ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து ரொட்டீன் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. காலையில் 4:30ல இருந்து நான் என்னென்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் எப்போவுமே காலையில் 4:30க்கெலாம் எந்திரிச்சிடுவேன் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எல்லா வேலைகளுமே சீக்கிரமாகவே எந்திரிச்சு ஆரம்பித்தாச்சு. இது வந்து கரெக்டாக காலையில் 4:30 போல் எடுத்த வீடியோ. இது அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே உங்களுக்காக நான் ஷூட் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு இந்த கிளைமேட் அப்படிங்கிறதுக்காகவும். இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்குது. யூனியன் ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் காலையிலேயே என்னோடய சாப்பாட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு மதியத்துக்கு தேவையானதையுமே சமைச்சு வச்சுட்டு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் வீட்டில் இருந்தாலுமே 9 மணிக்குள்ளே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி ஒன்று என்னோடய வீட்டில் இருக்கிற வேறு வேலைகள் ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் பார்ப்பேன், இல்லைனா வெளியில் ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் சம்மந்தமாக அந்த வேலைகள் பார்ப்பேன். இன்றைக்கி யூனியன் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வேகமாக எல்லா வேலைகளையுமே முடித்து வச்சுட்டு 10 மணிக்கெல்லாமே வந்து நான் கிளம்பிட்டேன். திருப்பியும் வந்து கரெக்டாக ஒரு 3:30 போல் தான் வீட்டுக்கே வந்தேன். அதுக்கு பிறகு பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே எல்லா வேலைகளையுமே வேகமாக வந்து 3:30க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனால் மட்டும்தான் அவங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அவங்களோட ஹோம் ஒர்க்கு எல்லாமே உட்காந்து அவங்க பக்கத்தில் இருந்து அவங்கள கேர் பண்ண முடியும். உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னடா இவங்க விறகு அடுப்பில் சமைக்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நமக்கு வந்திருக்கீங்க. எனக்கு அது அப்படியே பழகிருச்சு. காலையில் எந்திரிச்சு இந்த டீ போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே சிலிண்டரில் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே வந்து விறகு அடுப்புலேயே வந்து செஞ்சு எனக்கு பழகிட்டனால எனக்கு அது அப்படியே செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்பயும் போல் நம்மளோட ரேஷன் அரிசி மாவில் ஆட்டின இட்லி, தக்காளி சட்னி அதை செஞ்சு வச்சுட்டு அடுத்த செகண்டே ஒலையை அடுப்பில் வச்சு சோறாக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை கம்ப்ளீட் ஆயிரும். இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரசம் வச்சுருந்தேன். நான் முந்தின நாள் நைட்டே ரசம் வச்சுட்டேன். அதனால் ரசம் இருந்துச்சு. கேரட்டு, பீன்ஸு, முட்டை இதை மட்டும் போட்டு சின்னதாக ஒரு கூட்டு வச்சுட்டு முருங்கைக்கீரை மட்டும் இன்றைக்கி வச்சுட்டு, இதுதான் நம்மளோட இன்றைக்கி சாப்பாடு. லஞ்சுக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இன்றைக்கி வேலைக்கு வெளியில் கிளம்பிட்டேன். யூனியன் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் எந்த ஏரியா, உங்கள் பேர் என்ன பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு. நான் நிறைய பேருக்கு அப்போவே ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் என்னோடய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அதில் என்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து, அக்கா பசங்களுக்கு எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு பழக்குனீங்க, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் பசங்களை அதை பற்றின ஒரு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் வந்து அப்படியே பழகிட்டேன். நான் படிக்கிற டைமில் இருந்தே அப்படியே ரெகுலராக பழகுனனால எனக்கு அப்படியே அது பழகிருச்சு. மற்றபடி புதுசாக நம்ம சீக்கிரமாக 4:30க்கெல்லாம் எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த டயத்தில் தூங்குகிற சுகமே வேறு. அதை அனுபவித்தவங்களுக்கு அதிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் பழகிருச்சு அப்படின்னா அலாரம் வச்ச மாதிரி டான்னு நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க. நான்லாம் அலாரம் வைக்கிறதே கிடையாது. ஆனால் கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே நமக்கு முழிப்பு வந்துடும். அதுக்கு டிப்ஸு அப்படின்னு சொல்லப்போனால் எந்த மாதிரி டிப்ஸு சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம், நம்ம எங்கேயாவது கிளம்பணும், இல்லை எங்கேயாவது நம்ம பிடிச்ச இடத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம், தூக்கமே வராதுன்னு சொல்லுவோம். அப்படியே தூங்கினாலும் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சிருவோம் சுறுசுறுப்பாக. அன்றைக்கி மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஏர்லியராக எந்திரிச்சு கிளம்பி அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக கிளம்புவோம். அப்போ நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அதே மாதிரி நம்ம ஒரு கோல் நம்ம லைஃப்பில் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு கோல், ஒரு டார்கெட்டு நம்ம வச்சுருக்கோம், ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது
நமக்கு தூக்கமே வராது. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்ம அத நெனச்சு நம்ம லைஃப்ல கனவு கண்டுட்டே இருக்கும்போது, கண்டிப்பா நமக்கு தூக்கமே வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஒரு 4, 4:30க்கெல்லாம் எந்திரிக்கிறனால நமக்கு நெறைய டைம் சேவ் ஆகுது. நான் நெறைய ஏற்கனவே உங்ககிட்ட அடிக்கடி சொல்ற விஷயமே அதுதான். நம்ம எவ்வளோ தான் எத தான் திருப்பி நம்ம செலவு பண்ணாலும் வாங்கிர்லாம். ஆனா நேரம் நம்மள விட்டு போயிடுச்சு அப்படின்னா, நம்மளால வாங்கவே முடியாது. அது எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும், அது திருப்பி நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கிடைக்கவே செய்யாது. ஸோ 4, 4:30க்கெல்லாம் எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது, நமக்கு நெறைய டைம் கிடைக்குது. அ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கூட நம்ம இது பண்ணிக்கிறலாம். வேலைக்கு போறவங்கலாம் எந்திரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு கோல் இருக்கு. நம்ம வேலைக்கு போணும், சம்பாரிக்கணும், நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு இல்லையா? அதனால கண்டிப்பா நம்மள தூங்க விடாது. அலாரம் வச்சுனாலும் நமக்கு சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு நம்மள நாமே பழக்கப்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை நமக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதனால எந்திரிக்க முடியல, எங்களால சீக்கிரம் எந்திரிக்கவே முடியல. அப்புறமா எந்திரிச்சு லேட்டா எந்திரிச்சு அவதி அவதியா எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிற சிஸ்டர், அந்த எனக்கிட்ட கமெண்ட்ல கேட்ட அந்த சிஸ்டருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம் லைஃப்ல. நம்மளோட கஷ்டங்கள எல்லாம் நெனச்சு பாருங்க. நம்ம நல்ல ஸ்டேஜுக்கு வரணும். ஆ அதுக்கு நம்ம ஏதாவது நம்மனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சின்னதா ஒரு பார்ட் டைம் ஒர்க் பார்க்கணும். இல்ல ஃபுல் டைமா ஏதாவது வேலை பார்க்குறதுனாலும் நம்ம போகணும், பார்க்கணும். அதெல்லாம் நம்ம அப்படியே கனவுல நம்ம நல்ல வீடு கட்டணும், நம்ம நல்ல ஸ்டேஜுக்கு வரணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பசங்கள நல்லா படிக்க வைக்கணும். இப்படி விஷயங்கள எல்லாம் நம்ம மனசுல அப்படியே கொண்டுட்டு வந்துட்டோம்னு வையுங்களேன், நமக்கு தூக்கமே வராது. அப்படி அந்த டயத்துக்கு அலாரம் அடிச்சும் நம்மனால எந்திரிக்க முடியல அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நெனச்சு பார்க்கணும். ஓகே நம்ம இப்போ எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் வேகமா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிரலாம். இல்ல பசங்கள்லாம் போன உடனே நம்ம பார்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பார்ட் டைம் ஒர்க்னால பண்ணி நமக்கு ஒரு சின்னதா ஒரு வருமானம் வரும். அது நமக்கு லைஃபுக்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். ஸோ நம்ம வேகமா எந்திரிச்சிரணும் அப்படின்னு அந்த நிமிஷத்துல அலாரம் அடிச்சும் அத ஆஃப் பண்ணி வச்சுட்டு உருண்டு பெரண்டு தூங்குறவங்க, அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, டான்னு நமக்கு எந்திரிக்க தோணிரும். மத்தபடி எந்த கோலுமே இல்லாம, எந்த டார்கெட்டுமே இல்லாம இருக்கிற நமக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு நான் எப்பயுமே நெனைப்பேன். இன்னொன்னு ஆண்களுக்கு வந்து வெளியில வேலைக்கு போயிட்டாலும், பெண்கள் நம்ம வீட்ல இருக்கும்போது சும்மா இருக்க போறது கிடையாது. நமக்கு அடுத்து காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளவு உடல் உழைப்பால நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த சோர்வு, அந்த அலுப்பு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி நம்மள வருத்திக்கிட்டு நம்ம சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த பழக்கப்படுத்திக்கிறலாம். அதே மாதிரி நம்ம ரெகுலரா எவ்வளவோ வேலைகள் பார்க்குறோம். கண்டிப்பா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி, லேடீஸ் நம்ம உடம்பு ஹெல்த்தா வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மள வீட்ல இருக்கிற அத்தனை பேரையுமே நம்ம அவங்கள ஹெல்த்தா பார்த்துக்க முடியும். நம்ம சோர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பசங்க, ஹஸ்பண்ட் அப்படின்னு அந்த குடும்பமே சோர்ந்த மாதிரி ஆயிரும். அதனால நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஹெல்த்தையுமே பார்த்துக்கிறணும். ஆ வாரத்துக்கு 1 தடவ நல்ல 2 தடவைனாலும் நல்ல கீரை, பேரிச்சம்பழம், கேரட்டு பச்சையா மெண்டு சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப 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 நல்லது. அதே மாரி கீரை சாப்பிட்றதுங்கிறது நமக்கு தெரியும்ல இரும்புச்சத்து அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பேரிச்சம்பழம், நாட்டுக்கோழி முட்டை, கொஞ்சமா வந்து கடலை, கொண்டைக்கடலை இந்த மாரி எதுனாலும் ஒரு விஷயத்த நம்ம பசங்க, ஹஸ்பண்டுக்கு செஞ்சு குடுப்போம். ஆனா நம்மள நம்ம மறந்துருவோம். அது இல்லாம நம்மள நாம ஹெல்த்தா வச்சுக்கிட்டோம் மட்டும்தான் அவங்கள நம்ம ஹெல்த்தா பார்த்துக்க முடியும். ஸோ இதையுமே வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு கோலம் போடுறதுல இருந்து, ஈவினிங் பூ கட்டுறதோட முடியும்னு சொல்லலாம். இது 2 நாள் பூ கட்டாம வச்சுருந்தேன். அத இன்னைக்கு நான் உட்காந்து கட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சின்னதா வந்து ஒரு பொழுதுபோக்காவும், ஒரு சில விஷயம் கமெண்ட்ல கேட்டிருந்த விஷயத்துக்கு ரிப்ளை பண்ண மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆ அடுத்த ஒரு வீடியோல, அடுத்த ஒரு பதிவுல உங்கள பார்க்குறேன். இதுவரைக்கும் வீடியோவ பொறுமையா பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.